பதம் 25 பூரணத்தின் ஞானம். அர்ஜுனா, முழு முதல் கடவுளான நான் கடந்த காலத்தில் நடந்தவை, தற்போது நடப்பவை, இனி நடக்க போகின்றவை அனைத்தையும் அறிவேன். நான் எல்லா ஜீவாத்மாக்களையும் நன்கறிவேன். ஆனால் என்னை அறிந்தவர் யாரும் இல்லை. பகவான் கண்ணன் அர்ஜுன கிட்ட சொல்றான், அர்ஜுனா, நான் எல்லா ஜீவாத்மாக்களையும் அறிவேன், நன்கு அறிவேன். ஆனால் என்னை அறிந்தவன் யாரும் இல்லை அப்படின்னு பகவான் கண்ணன் அர்ஜுனன் கிட்ட சொல்றான். பகவான் கண்ணன் அர்ஜுனனுக்கு மட்டும் சொல்றாரா? அப்போ நம்மலாம் யாரு? இப்ப நீங்களாம் யாரு? எல்லாருமே அர்ஜுனன் சொல்றோம். நீங்க எல்லாருமே அர்ஜுனன் தான். பகவான் கண்ணன் உங்களுக்கு தான் சொல்றார், அனைவரையும் நான் அறிவேன், என்னை யாரும் அறிவதில்லை என்றான் பகவான். அப்ப ஏன் கண்ணனை நம்மளாம் அறியதில்லை? அப்ப பகவான் எல்லாரையும் அறிஞ்சிக்கிறான். எப்படி அறிஞ்சிக்கிறான்? எப்படி அது? நான் நன்கு அறிவேன். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில் நடப்பவை, நடந்து கொண்டு இருப்பவை, நடக்க போவதை எல்லாமே என்ன நடக்க போகுது, நாளைக்கு என்ன நடக்க போகுது, அடுத்த நாள் என்ன நடக்க போகுது, எதிர்காலத்தில் என்ன நடக்க போகுது, அனைத்தும் அறிந்தவன், அனைத்தையும் அறிந்தவன். அதை நான் நடத்தி கொண்டிருக்கிறேன், நான் தான் நடத்தி கொண்டு இருக்கிறேன் என்பதை என்னை அவர்கள் அறிவதில்லை என்றார் பகவான் கண்ணன். ரொம்ப அழகா, ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கலாம். சிலர்லாம் தன்னை சமாதானப்படுத்திக் கொள்வதற்காக சில வார்த்தைகளை சொல்வாங்க. ஏதாவது ஒரு சூழ்நிலையில அவங்களுக்கு ஏதாவது ஒரு தவறான விஷயங்களோ, ஒரு வருத்தமான விஷயங்களோ, ஏதாவது அசம்பாவிதம் நடந்துட்டா என்ன சொல்லுவாங்கன்னா, ஏதோ பெருமாள் நடத்துறாரு, அவர் நடத்திட்டாரு, நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்ட்டு தன்னை சமாதானப்படுத்திக் கொள்வதற்காக சொல்லுவாங்க. ஆனா அதுதான் சத்தியமான வார்த்தை. என்ன நடக்க போகுதுன்றது முன்னவே உங்களுக்கு முன்னதாகவே தெரிஞ்சா வாழ்க்கையில ஒரு சுவாரஸ்யம் இருக்காது. அவன் தான் நடத்துறான்ற விஷயத்தை நீங்க தெரிஞ்சுட்டீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில பயமும் இருக்காது. நமக்கு சுவாரஸ்யம் வேணுமா, பயம் இருக்காம இருக்கணுமா? ரெண்டே விஷயம் தான். நமக்கு சுவாரஸ்யம் வேணாம், பயம் வேணாம். பயம் இல்லாம இருக்கலாம். அப்போ நடக்கக்கூடிய ஒவ்வொரு செயலும் அவன் திட்டமிட்டு நடத்துறான்றதை மட்டும் நம்ம புரிஞ்சுக்கணும். எல்லாமே அவன் திட்டமிட்டு நடக்கத்தான். ஆனா சிலருக்கு புரியாது. சில முட்டாள்களும் இருக்கிறாங்க. பெரிய பெரிய மனுஷனா இருந்தா அவன் முட்டாளாவே இருப்பான். அவன் என்ன நினைச்சுக்கிட்டா, நான் தான் பண்ணேன்னு நினைப்பான். ஆனா அவன் பண்ணல, அவன் பண்றான். அவன் தான் பண்றான்றது யாருக்கும் தெரியாது. அந்த முட்டாளுக்கும் தெரியாது, அவன் கூட இருக்கிற சுத்தி இருக்கிற முட்டாளுக்கும் தெரியாது. அவன் என்ன நினைச்சிட்டு இருப்பான், நான் தான் பண்ணேன், நான் தான் செஞ்சேன், நான் தான் முடிவெடுத்தேன், நான் தான் பதவியில இருக்கேன், என்னாலதான் இது முடிவெடுக்கப்பட்டது, என்னாலதான் செய்யப்பட்டதுன்னு அந்த முட்டாளும் நினைப்பான். அவன் சுத்தி இருக்கிற முட்டாளும் தான் நினைப்பான். ஆனா அவன் முட்டாள் தான். அவன் முட்டாள இருக்கிறதுனாலதான் பகவான் என்ன பண்றான், அந்த காரியத்தை சுலபமா நடக்கும். அப்போ அவன் மட்டும் முட்டாளா? அப்ப நம்மலாம் யாரு அறிவாளியா அப்படின்னு பார்த்தா நம்ம முட்டாள் கிடையாது, நம்ம அறிவாளியும் கிடையாது. ரெண்டுத்துக்கும் மத்தியில இருக்கு முடிக்கிறவங்க. நம்ம என்னன்னு தெரியாது, ஏன் நடக்குதுன்னு தெரியாது, எதுக்காக நடக்குதுன்னு தெரியாது, எதுவுமே தெரியாம நம்ம என்ன பண்ணிடலாம், அமைதியான முறையில பகவான் கிட்ட என்ன ஆயிரும், சரணாகதி ஆயிரும். எல்லாத்தையும் அறிந்தவன் நான் பகவான் சொன்ன போதே நம்ம அந்த இடத்துல சரணாகதி ஆயிட்டா நம்ம எல்லா பிரச்சனையிலும் நம்ம வெளியே வந்துடலாம். ஆனா சரணாகதின்ற விஷயத்துக்குள்ள போவதுக்கே சிலருக்கு ஒன்றும் புரியாம இருக்கு. சரணாகதியில எப்படி போறது, அது ஏதோ பெரிய விஷயமா?
அர்ஜுனனுக்கு வந்தவன் எல்லாத்தையும் நான் அறிந்தவன் அர்ஜுனா, எல்லாமே எனக்கு தெரியும்டா. இந்த பொண்ணுக்கு அடுத்தது தான் நடக்க போகுது, இந்த பொண்ணுக்கு அடுத்தது தான் நடக்க போகுது, இந்த பையனுக்கு அடுத்தது தான் நடக்க போகுது, அந்த பெரியவர் உட்கார்ந்து அவருக்கு என்ன நடக்க போகுது, எதிர்க்க உட்கார்ந்துக்கிற வெங்கடேசனுக்கு என்ன நடக்க போகுது, அடுத்தது அவன் என்ன பண்ண போறான், எல்லாத்தையும் அறிஞ்சு வந்தான் நானு. ஆனா என்ன இவங்கதான் ஏன் அறிஞ்சிக்க மாட்டாங்கன்னா காரணம் என்ன? பகவானுக்கும் நமக்கும் நெருக்கமே இல்லை, டிஸ்டன்ஸ், ரொம்ப டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றோம். காரணம் குடும்ப சூழ்நிலைன்னு சொல்றோம், வேலைன்னு சொல்றோம், பிரச்சனைன்னு சொல்றோம், எல்லாத்துக்கும் ஒரு காரணத்தை சொல்றோம். போக்குவரத்து வசதி கூட இல்லைன்னு சொல்றோம், எல்லாமே சொல்றோம். பகவானை என்ன நீ முழுசா நம்பிக்கினா, நீ இங்க இருந்து வீட்டு போய் சேர்ற வரைக்கும் உன் கூடவே நான் வந்து காப்பாத்துறேன்னு ஒரு அம்மா சொல்ல போது அந்த இடத்துல பகவான் என்ன பண்றான், சொல்லிட்டா இல்லையா அவ என் குழந்தை, நான் கூட போய் அந்த வீட்டுல விட்டுட்டு வருவேன்னு பகவான் சொல்றான். அப்போ உன்னுடைய அந்த சரணாகதிதான் பகவான் உடன் வழியானே தவிர, நீங்க பண்ற பூஜை புனஸ்காரம், நான் தானம் பண்றேன், நான் அன்னதானம் போடுறேன், பெருமாளுக்கு தங்கத்துல முட்டியாரம் வாங்கி கொடுக்குறேன், இதெல்லாம் பகவானுக்கு உகந்ததே கிடையாது. அன்பு மட்டும்தான் உகந்தது. ஒருவர் மனதை உட்படுத்தி பார்த்து மகிழ்ச்சி அடைவது ஒரு கூட்டம், ஒரு மனதை வேதனைப்படுத்தி ரசிக்கிறது ஒரு கூட்டம், ஒருத்தர் கஷ்டப்படுறத பார்த்துட்டே இருக்கும், அவர் கஷ்டப்படுறத மற்றவங்களுக்கெல்லாம் விமர்சனங்களா பேசுறது ஒரு கூட்டம். இந்த கூட்டத்தினுடைய நிலைப்பாடு என்ன? அப்போ பகவான் அவனுக்கு என்ன கொடுக்குறான்? அவனை பேச வைக்கிறானா, இல்ல அவனை செய்ய வைக்கிறானா? அதுவும் பகவான் செய்யறானா? கிடையாது. என்னை அறிந்தவனுக்கு மட்டுமே நான் செய்கிறேன். நல்லா கவனிக்கிறோம் வார்த்தை. அர்ஜுனா, என்னை அறிந்தவனுக்கு மட்டுமே நான் செய்கிறேன், ஆனால் அவனை அறிந்தவன் நான், அனைவரையும் அறிந்தவன் நான். என்னை எவன் முழுமையாக அறிந்தவனோ அவனுக்காக மட்டுமே நான் செயல்படுகிறேன் சொல்றான் பகவான் கண்ணன். மனசுக்குள்ள ஆத்மார்த்தமா பகவான் இருக்கும்போது ஏன் நமக்கு மனசுக்குள்ள ஒரு கஷ்டம் வருது? பகவான் உள்ள இருக்கிற மனசு ஏன் சோர்ந்து போகுது? பகவான் உள்ள இல்லைனாலும் மனசு சோர்ந்து போகுது. அப்போ பகவானுக்கு இடைவெளி வரும்போது மனசு தோண்டு போகுது இல்லையா? ஆனா சதா நேரமும் அந்த பகவான் மேல, நம்ம கண்ணன் மேல அந்த நம்பிக்கையோட கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணா, கண்ணா 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 அப்படின்னு அந்த கண்ணனையே நம்ம நினைச்சிட்டு இருக்கும் போது அந்த மனசுக்குள்ள, நம்ம ஹிருதயத்துக்குள்ள ஒரு இடைவெளி வராது. அப்ப அந்த இடைவெளி வராம இருக்கிறதுக்கு நம்ம செய்ய வேண்டியது சதா நேரமும் அவனை மனசுக்குள் தியானம். சும்மா அந்த கண்ணாங்கிற கிருஷ்ணா நினைச்சாலே போதும். சதா நேரமும் செய்யக்கூடிய வேலைகள் கடமைகளை தான் செஞ்சுக்கிட்டே போங்க. இதுக்காக நான் 24 மணி நேரமும் கண்ண முடியும் கிருஷ்ணா 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 நான் நினைச்சுக்கிறேன்னு சொல்றானா, அவன் யாரா இருப்பான்னா அவன் தான் முட்டாள் அப்படின்னு. கண்ணகுடியிலே இருக்கிற வேலை வெட்டியெல்லாம் உண்டு, ராமா ராமா கோவிந்தா கோவிந்தா கிருஷ்ணா கிருஷ்ணா நான் பகவானே தியானிக்கிறேன் என்றால் அவன் வேலை வெட்டி இல்லாத சோம்பேறி பையன் அப்படின்னு. அன்றாட நம்முடைய கடமைகளை செய்து கொண்டு பகவானை மனசில் பிரார்த்தனை செய்து கொண்டு இருந்தால், பகவான் கண்ணன் அனைவரையும் நான் அறிகிறேன், நீங்கள் எப்போது பகவானை மனப்பூர்வமாக அன்புடன் தியானித்து அவன் நாமத்தை சொல்லிக்கொண்டு செயல்பட ஆரம்பிக்கிறீர்களோ அப்போதே பகவானை நீங்களும் அறிய ஆரம்பித்து விடுவீர்கள். அர்ஜுனன் ஒரே குழப்பம். இவன் என்னன்னா இவன் ஏதாவது சொல்லி குழப்பானா தெரியப்படுறான்னு தெரியுது. ஆனா ஏதோ ஒரு இடத்துல எனக்கு ஒரு மனசுக்குள்ள ஒரு வருத்தம் இருந்துகிட்டே இருக்கேன். இல்லக்கண்ணா எனக்கு ஒரு குழப்பம் இருக்குக்கண்ணா, எனக்கு அதை சொல்லு, என்ன குழப்பம்? எல்லாரையும் நீ அறிஞ்சவன் சொல்றல, அப்ப எதுக்கு ஒரு தாத்தா ஒரு வயசான ஒரு பத்தியா, அவரு என்னை தூக்கி வளர்த்தாரு, என் தந்தை ஸ்தானத்துல இருந்தாரு,
அவர் மேல நான் மதிப்பு மரியாதை வைத்திருந்தேன், அவர் மீது நம்பிக்கை வைத்திருந்தேன். அப்ப எதுக்காக கண்ணா அந்த ஆளு எனக்கு எதிரியானா? நீ எல்லாத்தையும் அறிஞ்சவன் தானே நீ, அப்ப ஏன் அவன் எதிரியானா? கண்ணன் பார்க்கறான், யாரை சொல்கிறாருன்னா அது எதிர்க்க ஒருத்தர் பெரிய ஒரு மீச வச்சிருக்கிறார் இல்லையா, பேரை சொல்லுறான். இப்போதெல்லாம் அது பேரை சொல்வதை கூட என் நாட்டு பூசுகிறதுன்றான் அர்ஜுனன். ஏன்டானா அந்த அளவுக்கு என் மன வருத்தம். ஒரு விதத்தில் கோபத்தில் அவனை கொண்டு விடலாமா என்று கூட நினைக்கிறேன். ஆனால் என் மனம் அவருடைய வயதிற்கும் அவர் இருக்கும் ஸ்தானத்திற்கும் என் மனம் விட்டு விடுகிறது. அப்போ இதை அறிந்ததானே நீ ஏன் முன்னாடியே நீ எனக்கு தெளிவுபடுத்தல? அதுக்கு கண்ணன் சொல்றான், காலமும் நேரமும் உனக்கு எல்லாத்தையும் தெளிவுபடுத்த காரணத்தினால்தான் அர்ஜுனா அனைத்துக்கும் தான் காத்திருந்தோம். இப்பொழுது காலம் நேரம் வந்ததுனாலே நீ எல்லாத்தையும் பொருத்தி கொண்டாய். உன் கடமையை செய், நீ செய்ய வேண்டியதை மட்டும் செய், மற்றதெல்லாம் தானா நடக்கும், எதையும் யோசிக்காது என்று அவ்வளவு அழகா கண்ணனுடைய அந்த வார்த்தை. எல்லாரையும் அறிந்தவன் நான், என்னை நீங்கள் அறியவில்லை. இங்க இருக்கிற எல்லாருக்கும் நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், பகவான தெரிஞ்சுக்கோ, பகவான் மேல அன்பு வைங்க, பகவான் மேல பாசம் வைங்க, பகவான் மேல பக்தி வைங்க. அந்த பக்தியும் பாசமும் அன்பும் உங்களுடைய வாழ்க்கையில் உங்க குடும்பத்தில் அனைத்தையும் கலந்து கொண்டு போ. இதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய விளக்கம்.